நிகழ்தகவு. மாநகராட்சி குப்பை லாரியில் குப்பையோடு குப்பையாக கிடந்த பெண்ணின் சடலம். பெண்ணை கொன்று வீசியது யார் என்று சல்லடை போட்டு தேடிய காவல்துறையினர். புலன் விசாரணையில் இறங்கிய போலீசார் கையில் சிக்கிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சிசிடிவி காட்சியில் இருந்தது என்ன? கொலையாளி சிக்கினானா? கொடூர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? மாநகராட்சி குப்பை லாரியில மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. லாரியில இருந்த நபர்கள் அந்த மூட்டைய திறந்து பார்த்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட சடலம் இருந்ததும் அதிர்ச்சியான அவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோ ஒண்ணு அங்கேயே ரொம்ப நேரமா நிக்கிறதையும் அந்த ஆட்டோவில இருந்து மூட்டைய லாரியில வீசிட்டு போறதும் பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த ஆட்டோ நம்பரை வச்சு டிரைவர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உளிமாவு பகுதியில ஒருத்தர் என் ஆட்டோவுல ஏறினாரு, உடைஞ்ச பழைய பொருட்கள் இருக்க இந்த மூட்டைய குப்பையில போடணும்னு சொன்னார். மாநகராட்சி குப்பை லாரிய பார்த்ததும் அந்த மூட்டைய போட்டுட்டு இறங்கி போயிட்டதா சொல்லியிருக்காரு அந்த டிரைவர். அதுக்கப்புறம் உளிமாவு பகுதிக்கு போன போலீசார் சிசிடிவி காட்சியில் இருந்த நபரை காட்டி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நபர் இருக்கிற வீட்டுக்கு அங்க உள்ள சில பேரு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீசார பார்த்ததும் எகிரி குதிச்சு ஓட பார்த்திருக்காரு சிசிடிவி காட்சியில இருந்த நபர். அடுத்து மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஷம்ஷுதீனும் பெங்களூருவை சேர்ந்த ஆஷாங்கிற பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே உளிமாவு பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து கடந்த 1.5 வருஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. நைட்டு நேரத்துல 2 பேருக்குமே மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. லேசா போதையானதும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே என் கூட வாழ்ந்துட்டு ஓடி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரே வாரத்துல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க ஆஷா. அதுக்கு இப்பவே நாம சந்தோஷமா தானே இருக்கிறோம், அப்புறம் ஏன் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு ஷம்ஷுதீன். எதுக்காக கல்யாணம்னு பேச்சை எடுத்தாலே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோபப்பட்டிருக்காங்க ஆஷா. அதுக்கு ஏன் இப்படி கல்யாணம்னு நச்சரிக்கிறன்னு பதிலுக்கு ஷம்ஷுதீனும் கத்தி இருக்காரு. மது போதையில் இருந்த 2 பேருமே வாக்குவாதத்துல எண்டு கார்டு போடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல டென்ஷனான ஷம்ஷுதீன் ஆஷாவை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு. உயிர் போனதும் பதறின ஷம்ஷுதீன் ஆஷாவை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி ஒரு ஆட்டோவை வர வச்சு அதை எடுத்துட்டு போயிருக்காரு. மூட்டையில என்னன்னே அப்படின்னு டிரைவர் கேட்டப்ப உடைஞ்ச பழைய பொருட்கள் கிடக்குது, குப்பையில போடணும்னு சொல்லியிருக்காரு ஷம்ஷுதீன். அப்பதான் CK அச்சுப்பட்டு பகுதியில மாநகராட்சி குப்பை லாரி நின்னு இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ்னு குப்பையோடு குப்பையா மூட்டைய தூக்கி போட்டிருக்காரு ஷம்ஷுதீன். அடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து மறுபடியும் உளிமாவுல உள்ள வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா சீக்கிரமே சிக்கிட்டாரு ஷம்ஷுதீன். ஷம்ஷுதீனுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஆஷாவுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஷம்ஷுதீனுக்கும் ஆஷாவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? ஒருவேளை 2 பேருக்குமே கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா ஷம்ஷுதீன் எதுக்காக ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தாரு? உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதுனால தான் ஆஷாவை ஷம்ஷுதீன் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சாரா? இல்ல வேற ஏதாவது காரணமான்னு தொடர்ந்து ஷம்ஷுதீன் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார். நிகழ்தகவு.